சண்முக சுந்தரம் சார் வணக்கம். வணக்கம் கரண். வணக்கம். இந்த சுங்கச்சாவடியா கொள்ளைச்சாவடியா என்ற பிரச்சனையானது இது நாடு முழுவதும் மிக முக்கிய பிரச்சனையாக இருந்திருக்கிறது. இது தமிழகத்தில் சட்டமன்றத்திலேயே 32 சுங்கச்சாவடிகள் காலாவதியாகிவிட்டது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நெடுஞ்சாலைத்துறையால் அமைக்கப்பட்டுள்ள இந்த சுங்கச்சாவடிகளில் இந்த வரம்பு மீறும் ஊழியர்கள், தனியார் ஊழியர்கள், அடியாட்கள் என்ற பெயரில் பணியமர்த்தப்பட்டு அவர்கள் நள்ளிரவிலும் மற்றும் பகல் பொழுதுகளில் செல்லக்கூடிய பொதுமக்கள், பயணிகள் மற்றும் லாரி ஓட்டுநர்களை ஒரு மிரட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிறது. இதற்கு என்ன தீர்வு என்று அந்த லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜ் தெரிவித்திருந்தார். ஒரு குறைதீர்க்கும் அதிகாரி, ஓம்புட்ஸ்மன் மாதிரி ஒரு 4 சுங்கச்சாவடிகளுக்கு ஒரு ஆளை போட வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். நீங்கள் அதை எப்படி பாக்குறீங்க சண்முக சுந்தரம்? நிச்சயமாக அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை கண்ணன். ஏனென்றால் நீங்கள் பல சுங்கச்சாவடிகளிலே பணிபுரிகள் யார் என்று பார்த்தால் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவர்களுக்கு தமிழ் தெரியாது. இங்கு பயன்படுத்துவர்கள் பெரும்பாலோர் தமிழ்நாட்டிலே வாகனத்தில் சுங்கவரி செலுத்துவோர் பற்றினா பெரும்பாலோர் தமிழர்கள் தான். அவர்கள் செல்லும் போது அவர்கள் பேசும் பாஷை புரியாது. குறிப்பாக இந்த சுங்கச்சாவடியிலே நீங்கள் பார்க்கலாம், அவர் அடாவடியாக எனக்கு தெரியாது, தமிழ் தெரியாது, நீ வரி கட்டு என்று மிரட்டும் துணியில் தான் பேசுகிறார். அங்குள்ள பலர் நம்மிடம் தொடர்ந்து பேசி அடுத்துதான் இதை நாம் சிறப்பு செய்தியாக தற்போது ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து புகார்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பல சுங்கச்சாவடி தொடர்ந்து வந்தாலும் இந்த ஒரு சுங்கச்சாவடி ஏன் எடுத்துக்கொண்டோம் என்றால் இங்கிருந்து மிரட்டல், அதாவது யாராவது ஒருவர் ஏன் கட்ட வேண்டும், என்னிடம் பணம் இருக்கிறது. சில தினங்களுக்கு முன்பு ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. ஃபாஸ்டாகிலே அவருக்கு வங்கியிலே பணம் இருக்கிறது, கிட்டத்தட்ட 20,000-30,000 ரூபாய் பணம் இருக்கிறது. ஆனால் லோ பேலன்ஸ் என்று வருகிறது. லோ பேலன்ஸ் வருகிறது. நான் என்ன செய்வேன் என்று கேட்ட பொழுது அதெல்லாம் எங்களுக்கு அதுவும் அவசரமாக ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக அவர் சென்று கொண்டிருக்கிறார். அதெல்லாம் வண்டியை விட வேணா 2 மடங்கு பணம் கட்டிட்டு போவாதான் சட்டம் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இவர் கேட்கிறாரு. இவர் சொன்னதை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு பாஷையும் புரியல, ஒண்ணும் தெரியல. அதுல அந்த வடநாட்டவர்கள் திமிருத்தனமாக, அதாவது நம்முடைய பணம், ரோடு போட்டதே நம்முடைய வரி பணம், வரி கட்டுவது நாம் தான் வரியும் கட்டுகிறோம். ஆனால் நமக்கு பதில் சொல்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. நம்மை எதிர்த்து பேசுகிறார்கள், மிரட்டுகிறார்கள். கேட்டால் ஒரு 4 பேர் உடனடியாக ஒன்று சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் சேர்ந்து கொண்டு மிரட்டுவது, அதாவது பெண்கள் எல்லாம் தனியாக போனால் என்ன நடக்கும் என்று நீங்களே நினைத்து பாருங்கள். வேறு வழியின்றி தண்டத்துக்கு அதிகிறோம் என்ற வகையில் கட்டுவார்களை தவிர வேற எந்த பணம் கட்டுகிறோம், வரி கட்ட வேண்டும் என்பதை யாரும் கட்ட மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு எரிச்சலையும் ஒரு கோபத்தையும் உண்டாக்கும் அளவில் தான் அந்த சூழல் காணப்படுகிறது. குறிப்பாக இந்த வடநாட்டவர்களுடைய அந்த அவர்கள் மொழியும் அவர்கள் தாண்டோனித்தனமாக திமிர்த்தனமாக பேசுவது என தொடர்ந்து ஒரு மிரட்டும் துணியில் தான் இது போன்ற சுங்கச்சாவடி அடங்கியிருக்கிறது. அதுவும் இரவு நேரங்களிலே இது இன்னும் அதிகமாக மாறிக்கொண்டிருக்க என்பதுதான் யதார்த்த நிலையாக காணப்படுகிறது. பகல் நேரங்களால் போலீசார் அங்கிருந்து ஒன்று அங்கு காணப்படுவார்கள். மற்ற நேரங்களில் சுத்தமாக இரவு நேரங்கள் இருக்க போவதில்லை. மிரட்டும் துணி மட்டும்தான் இது போன்ற இடங்களில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. லாரி உரிமையாளர்களும் தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டை நம்மிடம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை நிரூபணம் செய்யும் வகையில் தான் லாரி உரிமையாளர் சங்க தலைவர் யுவராஜும் நம்மிடையே தற்போது நேரலையில் இருந்து தெரிவித்திருக்கிறார் அந்த கருத்துக்களை. அதாவது காலாவதியான ஒரு சுங்கச்சாவடியிலே சட்டத்துக்கு விரோதமாக இது போன்று வரி வசூல் நடைபெறுகிறது என்பதுதான் கட்டண கொள்ளை, பகற்கொள்ளை என்பார்களே, அந்த பகல் கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமசுந்தரம், இந்த ஃபாஸ்டாக் விதிமுறைகள் புதிதாக அமல்படுத்தப்பட்டிருக்காங்களா? இந்த அமல்படுத்தப்பட்டதுல இந்த பேங்க் பேலன்ஸ் இருக்குதா, மினிமம் பேலன்ஸ் எவ்வளவு, இவர்கள் இருந்தாலும் இந்த பணத்தை எவ்வாறு கட்டுவது, அவர்களுக்கு அதுக்காக குறிப்பிட்ட கால அவகாசம் வழங்குவது, இது தொடர்பான எந்தவித அறிவிப்புகளுமே இந்த நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வைக்கப்பட்டுள்ள இந்த சுங்கச்சாவடிகள் எதிலுமே இல்லை. அதனால் பெரும்பாலான பொதுமக்களுக்கு இந்த புதிய விதிமுறைகள் போய் சென்று சேரவில்லை. இதனாலேயே அவருடைய பயணம் பல சிரமங்களுக்கு உள்ளாகிறது என்ற ஒரு புகாரும் இருக்கிறது. இந்த வங்கி கணக்கு வைப்பு தொகை எவ்வளவு இருக்க வேண்டும், அந்த ஃபாஸ்டாக் அந்த ரீசார்ஜ் செய்வதற்கான வசதி அந்த சுங்கச்சாவடிகள் இருக்கிறதா, அவ்வாறு இல்லை என்றால் அவர்கள் பயணத்தை மேற்கொள்ள முடியுமா முடியாதா? இன்று ஒருத்தர் ஃபாஸ்டாக்ல பணம் இல்லை, அவருக்கு பேங்க் அக்கௌண்ட் எதனால ஒரு காலத்தில் ஃப்ரீஸ் ஆயிருக்கு, இல்லைன்னா அதெல்லாம் பணம் கவனிக்கல அப்படின்னா அவரால் அந்த பயணத்தை போக முடியாது. முழுமையாக தடுத்து நிறுத்த அந்த வங்கியில் பணத்தை போட்டு தான் போக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதாகவும் புகார் வந்திருக்கு. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது ஃபாஸ்டாக் என்பது எதற்காக கொண்டு வந்தார்கள் என்றால், இந்த நீண்ட வரிசையில காத்திருந்து பல நேரம் தாமதத்திற்கு செல்லக்கூடாது சுங்கச்சாவடி என்பதற்காக இந்த ஃபாஸ்டாக் முறையை கொண்டு வரப்பட்டது. ஃபாஸ்டாக் என்பது வேகமாகவும் விரைவாகவும் எளிமையாகவும் சுங்கவரியை செலுத்திட்டு செல்ல வேண்டும் என்பதற்காக ஆன்லைனிலே செலுத்திவிடும். என்றால் நீங்க வெளிநாடுகளில் பார்த்திருக்கலாம், மும்பை போன்ற மாநகரில் பார்த்திருக்கலாம், வாகனம் வருவதும் போதும் தெரியாத அளவுக்கு சென்று கொண்டே இருக்கும். ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் இது என்ன ஆகிட்டு, என்றால் தமிழகத்தில் இதை செய்வது எல்லாமே, கையாள்வது எல்லாமே மற்ற மாநிலந்து கையாள்கின்றதால் பெரும் சோதனையாக இந்த வாகனச்சாவடிகள் ஒவ்வொன்றும், சுங்கச்சாவடிகள் ஒவ்வொன்றும் சோதனை சாவடி என்று பெயர் வைத்தால் கூட பரவாயில்லை.
மக்களுக்கு சோதனையை தருகின்ற, அதாவது உண்மையிலே ஏண்டா வண்டியில வந்தோம், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போயிடலாமா என்று யோசிக்கக்கூடிய அளவுக்கு தள்ளக்கூடிய வகையில் தான் இந்த சுங்கச்சாவடிகள் இருக்கின்றன. ஃபாஸ்டேக்ல மிக தெளிவாக தற்போது எளிமைப்படுத்துகிற என்ற முறையிலே பல விதிகளை கொண்டு வருகிறார்கள். ஆனால் உடனடியாக, அதாவது என்னுடைய வங்கியிலே பணம் இருக்கிறது, ஆனால் பணம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெரியாத அளவுக்கு என்னுடைய அக்கௌண்டை பார்த்தால் பணம் இருக்கிறது என்று வருகிறது, ஆனால் அவருக்கு லோ பேலன்ஸ் என்று வருகிறது. அப்போது ஏன் தப்பா அவங்க தப்பா? அவங்க தான் பார்க்கணும் என்ன பிரச்சனை கண்டுபிடிக்கணும் என்றால் அவங்க தான் வசூலிக்க போறாங்க. வங்கியுடன் நேரடி தொடர்புல இருக்காங்க. அவங்க விசாரிக்கிறது, நீங்க விசாரிச்சு சொல்லுங்க. நீங்க விசாரிச்சு என்னோட வங்கியில பணம் இருக்கு, என்கிட்ட இருக்குன்னு அட்டாட்சி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது எதற்காக நான் போய் மெனக்கிட வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவசரமாக செல்ல வேண்டாம், 2 மடங்கு கட்டணத்தை கட்டி விட்டு போ, 2 மடங்கு. அதுவும் இது வெளிப்படையான பகற்கொள்ளை என்பதிலே அது சுங்கச்சாவடிகள் மட்டும்தான் நடைபெறுகிறது என்பதுதான் எல்லோருடைய குற்றச்சாட்டம் இருக்கிறது. வாகன ஓட்டிகள் அனைவருமே கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு சுங்கச்சாவடி அமைக்கப்படுகிறதுனா அந்த பகுதி, அந்த சாலை, அங்கு வசூலாகும் தொகை ஒரு நாள் தோறும் எவ்வளவு? ஏனென்றால் யுவராஜ் சொல்றதுல ஒரு முக்கியமானது ஒரு நாளைக்கு மட்டுமே இந்த நல்லூர் சுங்கச்சாவடியில் 25 லட்சம் குறைந்தபட்சமாக அந்த வாகன வசூல் அந்த சோதனை சாவடியில் வசூல் செய்யப்படுகிறது. இது போக மற்றபடி இந்த திருச்சி போகும் அந்த சாலையில் உள்ள மிக முக்கிய சுங்கச்சாவடி, இதே போல ஒவ்வொரு மாவட்டத்தின் எல்லையிலும் உள்ள அந்த செங்கல்பட்டு பரனூர் சுங்கச்சாவடி உள்ளிட்ட தூத்துக்குடியில் உள்ள அந்த புதுக்கோட்டை சுங்கச்சாவடி, இதே போல திருநெல்வேலியில் இந்த வள்ளியூர் பகுதியில் உள்ள சுங்கச்சாவடி, மதுரையில் அங்கு உள்ள சுங்கச்சாவடி உள்ளிட்ட அந்த சுங்கச்சாவடிகளில் அந்த சாலை வசதிகள் செய்யப்படுவதற்காகவும் பாலங்கள் கட்டப்படுவதற்காகவும் வசூலிக்கப்படுகிறது என்று அந்த சுங்கச்சாவடிகள் அமைக்கப்படுகிறது. ஆனால் பல ஆண்டுகளாக பல கோடி பணம் அங்கு வசூலிக்கப்படுகிறது. எவ்வளவு பணம் வசூலிக்கப்பட்டது, எவ்வளவு அந்த சாலை மேம்பால பணிகளுக்கு செலவிடப்பட்டது, இன்னும் பாக்கி எவ்வளவு இருக்கிறது என்ற வெளிப்படையான அறிவிப்பு எந்த சுங்கச்சாவடியிலுமே இல்லை. இது பகல் கொள்ளையாக ஒரு கொள்ளை, ஒரு அபிஷியல் ஒரு கொள்ளை நிறுவனமாக இந்த சுங்கச்சாவடிகள் நாடு முழுவதும் செயல்பட்டு கொண்டிருக்கிறதாக தொடர்ந்து புகார்கள் அது சட்டமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் எழுந்து கொண்டே இருக்கிறது. இதற்கு முடிவு தீர்வு எப்போதுதான் கிடைக்கும் சமூகம்? அதாவது நீங்க சொன்னது போல அதிகாரப்பூர்வமாக பகற்கொள்ளை நடைபெறுகிறது என்பதற்கு இது ஒரு உதாரணம் என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் சுங்கவரி செலுத்துவதே எதற்காக என்றால் அதில் மிக தெளிவாக இருக்கிறது, சட்டத்திலே மிக தெளிவாக இருக்கு. சுங்கவரி, சாலைக்கான சுங்கவரி செலுத்துவதே சாலையை பராமரிக்க வேண்டும், போதிய விளக்கல் இருக்க வேண்டும், டெலிபோன் பூத் பாதுகாப்புக்காக தொலைபேசிகளை வைத்திருக்க வேண்டும், அங்கங்க இடத்தில் ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் இடைவெளியிலே தொலைபேசிகளை வைத்திருக்க வேண்டும் என்றால் முதல் இந்த ECR பகுதியிலே இந்த சாலை கொண்டு வரும்போது, சுங்கச்சாலை வரும்போது இது போன்ற அனைத்துமே கொண்டு வரப்பட்டது. ஆனால் தற்போது அவையெல்லாம் எங்க இருக்கிறது? அதை ஒழுங்காக பராமரிக்காங்களா? ஏற்கனவே நாம் நம்முடைய செய்தியாளர் மோகன் சொன்னது போல அங்க நல்லூர் சுங்கச்சாவடியில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் டோயிங் வெஹிக்கிள் கூட, அதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட உடனடியாக அந்த வாகனத்தை அப்புறப்படுத்துவதற்கு நின்று விட்டால் கொண்டு சொல்வதற்குள்ள டோ பண்றதுக்குள்ள வாகனம் கிடையாது, ஆம்புலன்ஸ் கிடையாது, கழிப்பறை வசதிகள் கிடையாது. கழிப்பறை வசதி என்று மஸ்ட் என்று கூறியிருக்கிறார்கள், நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று. ஆனால் இவர்களுக்கு மட்டும் வைத்துக் கொள்வார்கள் தவிர போகின்ற வாகன ஓட்டிகளுக்கு எந்த ஒரு வசதியும் கிடையாது. ஆனால் வரி மட்டும் குறைக்க மாட்டார்கள், வரியை 2 மடங்கு 3 மடங்கு அபராதம் எல்லாம் போட்டு வசூலித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. எனவே இது முழுக்க சட்ட விரோதம், அதிகாரப்பூர்வமாக பகல் கொலை நடைபெறுகிறது. எனவேதான் யுவராஜ் சொன்ன கருத்தை தான் நான் மீண்டும் வழிமுறுகிறேன். லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவராக இருக்கும் யுவராஜ் சொன்ன கருத்தை தான் தமிழக அரசு உடனடியாக இதிலே தலையிட வேண்டும். என்றால் ஏற்கனவே சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக அவர் சொன்னார். 30க்கும் மேற்பட்ட சுங்கச்சாவடிகள் காலாவதியாக எக்ஸ்பயர்ட், அவங்க வசூலிக்கவே கூடாது. அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது இது போன்று நடைபெறுவது என்பது கட்டண கொள்ளை, பகற்கொள்ளையாக தமிழர் நாட்டிலே தமிழர்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்பதுதான் தற்போது வெளிப்படையாக தெரிகிறது. இதை ஏமாற்றுவது யார் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். எனவே உடனடியாக தமிழக அரசு தலையிட வேண்டும், இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். என்றால் உடனடியாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று இதை நிவர்த்தி செய்ய வேண்டும். இல்லை என்றால் வழக்கு தொடர வேண்டும். அதிகாரப்பூர்வமாக வழக்கு தொடரும் பொழுது, தமிழக அரசு வழக்கு தொடரும் பொழுது அதற்கான அழுத்தம் அதிகமாக இருக்கும். நீதிமன்றமும் உடனடியாக தலையிட்டு இதற்கான பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்கள். என்றால் பராமரிப்புக்கு சேர்த்துதான் நம்ம கட்டணம் செலுத்துகிறோம், ஆனால் பராமரிப்பே இல்லை. நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கும்போது எப்படி இருக்கு என்று பாருங்கள். ஏதேனும் பராமரிப்பு இருக்க? நீங்கள் அதாவது வாகனம் வருகிறது போறது, சாதாரண சாலைக்கும் இதற்கும் என்ன? கட்டணம் செலுத்துவதற்காக ஒரு தடுப்பை போட்டு வைத்திருக்காங்க தவிர வேறு எந்த பராமரிப்பும் கிடையாது. குடிநீர் கூட கிடைக்காத சூழ்நிலை தான் அங்கு இருக்கிறது. குடிநீர் வைத்திருக்க வேண்டும், குடிநீர் கிடையாது. எந்த வசதியும் இல்லாமல்
ஓய்வறை என்பது இருக்க வேண்டும், ஓய்வறை கிடையாது. அந்த இடத்தில் கூட கட்டண வசூல் நடந்து கொண்டிருக்கிறது. மற்றொரு வகையிலே போலீஸ்காரர் ஏதோ ஒரு ஆட்டோவை வைத்து நேரடி காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கோம். இது போன்றுதான் நடைபெறும். அதாவது கட்டண கொள்ளையை அதிகாரப்பூர்வமாக நடத்துவதற்கு சுங்கச்சாவடி என்ற பெயரை பயன்படுத்துகிறார்கள் என்பதுதான் பொதுவான பொதுமக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிற கண்ணன். யதார்த்தமாகவும் அதுதான் இருக்கிறது கண்ணன். இது இந்த நல்லூர் சுங்கச்சாவடி மட்டுமல்ல, தமிழகத்தின் பல சுங்கச்சாவடிகளில் இதே ஒரு நிலைதான் காணப்படுகிறது. காலாவதியான சுங்கச்சாவடிகளில் கட்டண கொள்ளை நடைபெறுகிறது என்பதுதான் வெளிப்படையான உண்மையாக இருக்கிறது கண்ணன்.